ஹாய் கைஸ், நம்ம சேனலில் பார்த்தோம்னா ஆன்லைனில் எப்படி ஜென்யூனான வழியில் பணம் சம்பாதிக்கிறது ப்ளஸ் எப்படி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்களை அச்சீவ் பண்ணுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக யூஸ் பண்ண போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் வந்து எப்படி ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து 2 ஸ்டெப் எனேபிள் வெரிஃபிகேஷன் கோடு மொபைல் மூலமாக ஆன் பண்ணுறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி இந்த வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஏன் ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கோட் ஆன் பண்ணணும்னா, நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வந்து உங்களுக்கு தெரியாமல் வேறு யாராச்சும் வேறு சிஸ்டத்தில் யூஸ் பண்ணாலோ இல்லை வேறு மொபைல் டிவைஸில் கனெக்ட் பண்ணாலோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கோடு வந்துடும் உங்கள் மொபைலுக்கு. அந்த கோடை போட்டு தான் அவங்களால அக்சஸ் பண்ண முடியும். இதை யூஸ் பண்ணுற மூலமாக உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கலாம். நீங்கள் எந்த சிஸ்டத்தில் போய் நீங்களே உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணாலும் உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். அந்த கோடை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களால் வந்து லாகின் பண்ண முடியும். ஓகேங்களா? இதன் மூலமாக உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை சேஃபாக வச்சுக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறோம், இதுதான் என்னுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட் போய்ட்டு நீங்கள் மொபைல் சிஸ்டம் எந்த யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாட் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அகைன் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ உங்களுக்கு சிஸ்டத்துன்னு சொல்லி காமிச்சிருக்கேன். மொபைலே சேம் மெத்தட் தான். நீங்கள் மொபைலில் டெஸ்க்டாப் வெர்ஷனில் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணலாம். அகைன் அப்படியே கீழே போனீங்கன்னா இந்த இடத்துல 2 ஸ்டெப் ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த இடத்துல போய்ட்டு எடிட்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. எடிட்டர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல டெக்ஸ்ட் மெசேஜ்னு இருக்கா, யூஸ் டெக்ஸ்ட் மெசேஜ்னு சொல்லி ஆப்ஷன் கொடுங்க. யூஸ் டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மொபைல் நம்பர் எடுத்துக்கிறோம். இல்லைன்னா இங்கே உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். அந்த மொபைல் நம்பரை கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து இங்கே உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இங்கே கண்டினியூன்னு கொடுங்க. கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். அந்த வெரிஃபிகேஷன் கோடை வந்து இந்த இடத்துல போட்டீங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து ஆன் ஆயிரும். இனிமேல் உங்கள் மொபைல் நம்பர் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி இந்த எனக்கு வந்து வெரிஃபிகேஷன் கோடு வந்துச்சு என்னென்னா 78 16 11. இப்போ கண்டினியூ கொடுத்துட்டேன். இப்போ இதை கொடுத்ததுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்துட்டேன்னா இந்த வந்துருச்சா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் வந்துச்சா. இனிமேல் நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை எங்கே லாகின் பண்ணாலும், இப்போ நான் இனிமேல் நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் எங்கே லாகின் பண்ணாலும் எனக்கு இந்த மொபைலுக்கு வந்து ஒரு கோடு வரும். இந்த கோடு கொடுத்ததுக்கப்புறம் தான் உள்ளே போகும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் கோடு கொடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து செக்யூராக இருக்கலாம். கொடுத்துட்டு திஸ் ஒன் கண்டினியூ திஸ் நம்பர்னு கேட்குது, எஸ் யூஸ் நம்பர்னு கொடுங்க. அதாவது நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு நம்பர் கேட்டுரும். அந்த நம்பரே திரும்ப கொடுத்தீங்கன்னா அதை கொடுத்துக்கலாம், இல்லைன்னா ஆட் நம்பர் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு கேட்கும், நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து சப்மிட் ஆகிடும். கரெக்டான ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட்னு கொடுத்தா சப்மிட் ஆகிடும். அவ்வளோதான், நான் வந்து கரெக்டான அக்கௌண்ட் கொடுத்தேன், எனக்கு வந்து அப்டேட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து செக்யூராக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். இல்லை உங்களுக்கு ஒரு வேலை இந்த ஆப்ஷன் வேணாம்னு நினச்சேன்னா அந்த இடத்துல டேன் ஆஃப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து டேன் ஆஃப் ஆகும். இப்படி தான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து 2 ஸ்டெப் ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ஆன் பண்ணி வைக்கிறது. உங்களுக்கு இந்த வீடியோ ரிலேட்டட் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.